பெரிய காரியங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. இந்த காலவேளை உண்மையாய் ஆண்டவரே, இதயபூர்வமாய் ஆண்டவரே, முழு சிந்தையோடு தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். காலவேளை நீர் எங்கள் மத்திய கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த கிருபைகளை அதிகமாய் தருகிறார். இரக்கங்களை காண்பிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் தந்த இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிலராய் உடைய சமூகத்தை நாங்கள் கூடி வர கற்று தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளை உண்மை தேடி உம்முடைய நீதியை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை நீர் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே கடந்து வர முடியாது நாங்கள் சொல்லிப்போம். நீர் இல்லாத கூடி வருதல் வெறுமையா இருக்கும். ஆண்டவரே அப்பா, கர்த்தாவை நாடி தேடி ஆண்டவரே மெய் நேசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை கர்த்தர் எங்கள் நடுவிலே கடந்து வருவீராக. சில விடுகிற சில நிமிடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கட்டும் என்று நாங்கள் சொல்லிப்போம். வந்து ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து கொண்டிருக்கிறதுக்காய் செபிக்கிறேன். தடைகளை நீக்கி துரிதமாய் எங்கள் நடுவிலே அழைத்து வருவீராக. கர்த்தர் எங்கள் நடுவிலே மாபெரும் கிரியைகளை நீர் நடத்தி கொண்டே நாமத்தை பயன்படுத்தும். கர்த்தர் இந்த காலவேளை ஆண்டவர் அதிசயமான நம்முடைய கிருபையை நீர் விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையாம். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையாம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சீரகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறகின்
நிழலில் தானே கழி கூறுவேன், கழி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையாம். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா, மாறாதையாம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலும் நீனைக்கிறேன், ராஜாமத்தில் நீக்கிறேன். படுக்கையிலும் நீனைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, ஆமாண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளமும் உடலும் உமக்காக இயங்குகிறது. என் தேவனே, இந்த உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகில் நிழலில் தானே கழி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகில் நிழலில் தானே கழி கூறுவேன், கழி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். தேவ
தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் அதிகாலை நேரம் அப்பாவும் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் கூக்குரல் கேட்பவரே நன்றியா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் பெலனே கண்மழையே நன்றி நன்றி பெலனே கண்மழையே நன்றி நன்றி ஐயா பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் பெலனே கண்மழையே நன்றி நன்றி ஐயா பெலனே கண்மழையே நன்றி நன்றி ஐயா பெரியவரே உயிரே
நன்றி நன்றி ஐயா, பெரியவரே உயிரே. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம்.
வந்திருக்கிறே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆர்வமா வந்திருக்க ஆண்டவரே, ஆசையாய் வந்திருக்கிறேன் இந்த காலை வேளையிலே. உள்ளம் மகிழ்ந்திருப்பே, அதிகாலை நேரம் அப்பா ஆர்வமாய் வந்திரு. ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன், அதிகாலை நேரம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஓய்வின்றி காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பார்த்து, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி. ஆமென். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானாம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானாம். அஞ்சிடாமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ். மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்வே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் மாறிடா. விசுவாசத்தோடு, எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல். இன்னொரு விசை கூட பாடுவோமா? எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார்.
தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவாம். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் துணிக்கே துதே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் துணி கேட்குதே. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த காலை வேளையில ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நீ புகழப்படத்தக்கவர். இந்த காலை வேளையில மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆண்டவரே துதிகளும் ஸ்தோத்திரங்களும் காணிக்கைகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடியால் இந்த காலை வேளையிலே உமையே நாங்கள் துதிக்கிறோம், உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லார்ட், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஒருவர் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ். ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு இந்த காலை வேளையில கடந்து வரவும், அவரை பாட துதிக்க, அவருடைய பிரசன்னத்திலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் பாராட்டுகிற இந்த இரக்கத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். இந்த நாளுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம், முதலாவது நிருபம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6:17. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். மறுபடியும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த காலவெளியில ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில நாம் அனுபவிக்க
வேண்டியதற்கு அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை, அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய். அறகுறையாலாம் என்ன செய்யறது இல்ல, கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன். அவர் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தினந்தோறும் ஏறக்குறைய 750 கோடி ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றுக்கும் அவரால் உருவாக்கப்பட்ட சொல்லணும்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கொடுத்துட்டே இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆகவே இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உடையவர்களாயிராமல் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மாலதான் அவர்கள் கிட்ட வேலை செய்கிறவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க நாம தான் கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்தது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், கர்த்தர் கொடுத்தாலும் ஒருவேளை சர்ப்ளஸா கொடுத்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தங்கத்தின் மேலோ, வெள்ளியின் மேலோ, நிலத்தின் மேலோ, ஆஸ்திகளின் மேலோ, மனிதர்களின் மேலோ நம்முடைய நம்பிக்கை, நமக்கு கொடுத்து உதவி செய்கிற மனிதர்கள் மேலேயோ நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்யணுமா, நம்ம நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை இந்த கால வேளை நீங்கள் ஆண்டவரை மாத்திர நம்புகிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்க போறார். நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கக்கூடாது. மனிதர்கள் மூலமாய் கொடுக்கலாம், ஆனால் மனிதர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய பிரயாசத்தின் நிமித்தம் சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஞானம், நம்முடைய கல்வி, நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், இவைகளின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் சம்பூர்ணமான நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த காலைவேளை இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க போறோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நமக்கு எங்களுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நன்மைகள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாதான், குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த காலவேளை கர்த்தர் கொடுக்கின்ற நன்மைகளை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். முதல்ல என்ன கொடுக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு? கிருபையை கர்த்தர் கொடுக்கின்றார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். இகழ்வோர்னா அதை நம்ம இப்படி யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல யார் இகழ்வார்கள் என்று படிக்கிறோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ யார் மற்றவர்களை இகழுவார்கள் என்றால் குறைவாக மதிப்பீடு செய்வார்கள். அப்போ யார் செய்வாங்கன்னா, பெருமை உள்ளவர்கள் தான் மற்றவர்களை என்ன செய்வாங்க, குறைத்து மதிப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இங்கே சொல்லுங்க, அவர் பெருமை உள்ளவர்களுக்கு. அப்படி யாரெல்லாம் மனிதர்களை குறைவாக மதிப்பீடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த கிருபை என்ற வார்த்தை ரொம்ப பெரியது. அடிக்கடி சொல்லுகிறது போல, கிருபை, ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தா அதை பார்க்கலும் வேற ஒன்றும் பெரிய காரியம் இருக்கவே முடியாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா, எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள், நோவா பாதுகாக்கப்பட்டார். இந்த கால வேளை முதலாவதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் ஆடு மீத்துக் கொண்டிருந்த இந்த தாவீது அரசனாக என்ன செய்தான், மாறினான் என்று படிக்கிறோம். ஸ்ரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாதை பார்த்து சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவெளியில நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உடைய கிருபையை தாராளமாக, நிறைவாக, சம்பூர்ணமாக எனக்கு என்ன செய்யும் தாரும் என்று நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் கிருபையை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதான், புதிதாக காணப்படுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யுமா, பெருகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தினந்தோறும் காலையில எழுந்து நாம ஆண்டவரிடத்துல மற்ற காரியங்களை கேட்பதற்கு முன்புதான், ஆண்டவரே
உங்களுடைய கிருபையினால் என்னை என்ன செய்யுங்க, திருப்தியாக்கும் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை போதும். அது அந்த கிருபை ஆண்டவருடைய கண்களிலே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைத்தாலே பெரிய ஆசீர்வாதம் அதுலதான் இருக்குது. எல்லா நன்மைகளும் அவைகளிலே அடங்கி இருக்கின்றதாக காணப்படுது. அப்போ முதலாவதாக ஆண்டவர் சம்பூர்ணமாய் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கின்ற முதல் காரியம், அவர் என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஆனால் நாம எப்படி இருக்கணும், மற்றவர்களை இகழக்கூடாது, பெருமையுடையவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக எப்போதும் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஏசியா 40 29 31 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இரண்டாவதாக நம்ம படிக்கிற காரியம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம், பலன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த காலங்களில அடிக்கடி என்ன வருது, மனிதர்களுக்கு சோர்வு வருகிறது. ஆமா, அடிக்கடி ஒரு சின்ன ஒரு ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, சின்ன ஒரு காரியங்கள் பலவீனங்கள் நம்மை தாக்கிவிடும் என்றால் உடனடியாக மனதளவிலே நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களாக உடனே முகம் வாடி போய் விடுகிறது. எந்த வேலையிலும் நம்முடைய இருதயம் நாட்டமற்றதாக, அதுல சந்தோஷமாக அந்த வேலையை செய்ய முடியாதவர்களாக நாம் மாறி விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு இரண்டாவது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, சோர்வு வந்துருச்சுனாலே அந்த பலன், அந்த உற்சாகம் எல்லாமே என்ன செஞ்சிடும், உடனடியாக. எவ்வளவு உற்சாகமா இருந்தோமோ, ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டால் எல்லா உற்சாகத்தையும் நாம் இழந்து விடுகிறவர்களாய். ஆகவே இங்கே ஆண்டவர் இரண்டாவது அவருடைய பிள்ளைகளுக்கு, அதனால்தான் சொல்றாரு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். யாரு? இளைஞர். சாதாரண இளைஞர்களுக்கு சரீர பிரகாரமாக என்ன இருக்கும், பலன் இருக்கும். அவர்கள் இன்னும் உற்சாகமா இருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் உற்சாகமாய் கிரியை செய்கிறவர்களாக, சோர்ந்து போகாமல் பழைய காரியங்களை செய்ய அவர்கள் துடித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த யங் பிளட்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ரத்தம். ஆமா, எப்போது துடி. ஆனால் அவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், இந்த நாட்களிலே சோர்ந்து போகிறார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். ஆனால் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய பலனை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் ஆகினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சோர்வு வருகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோர்வு வருகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட. அப்ப எப்ப நமக்கு சோர்வு வருது, ஒரு சின்ன ஆபத்து வந்தாலே போதும், உடனே மனது என்ன ஆகிறது, சோர்ந்து போகுது. ஆபத்து காலத்தில். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்றால் ஆபத்து காலத்துல கூட நம்ம சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார், உடனடியாக தேவன் தமது பலனை கர்த்தர் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்து காலம் வரும், ஒவ்வொரு காலம் இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கிற வேண்டிய ஒரு காலம். சில நேரங்கள் ஆபத்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே ஆபத்து காலத்திலே உதவி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இரண்டாவது, லூக்கா 18:1 ரொம்ப கால ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே என்ன வந்துடும், சோர்ந்து. அதனாலதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜெபத்துல சோர்வு வருகிறது. என்ன ஆண்டவரே, இவ்வளவு வருடங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே என்று ஒரு சோர்வு நமக்கு வருகிறது. அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் என்ன செய்வார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். என்னதான் நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதீங்க. ஏன்னா நன்மை செய்யும் போது தீமை என்ன செய்கிறது, வருகிறது. கடந்த ஒரு 4-5 நாட்கள்ல கரூர்ல நடைபெற்ற சம்பவங்கள், யாரெல்லாம் நன்மை செய்ய ஓடி ஓடி போய் நன்மை செஞ்சாங்களோ அவங்களுக்கு பெரிய தீமை என்ன செய்கிறது, வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்க நன்மை செய்வீர்கள் என்றால், நன்மை செய்யும் போது நாம் என்ன செய்வோம், அப்ரிசியேஷன்.
அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக என்ன வருகிறது? தீமைகள் வருகிறது, விமர்சனங்கள் வருகிறது, பல காரியங்கள். உடனடியாக நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும். நன்றாய் புரிந்து கொள். இந்த காலை வேளை நீங்க யாருக்காவது நன்மை செய்யும் போது விமர்சனங்கள் வருகிறது, தீமையான காரியங்கள் வரும்போது உங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போகும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்துல நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை மாற்றுகிற தேவனாக தொடர்ந்து நன்மை செய்ய பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு அந்த சோர்வு மாறிடுது, ஆனா தொடர்ந்து என்ன செய்யறது இல்ல? நன்மை. நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்வீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அவைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது எபேசியர் 3:13 வசனத்திலே, ஆகையால் எபேசியர் 3:13, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. உபத்திரவங்கள் வரும்போது நாம் என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம நேசிக்கிறவர்களுக்கு உபத்திரம். இங்க பவுல் அதான் சொல்ற, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதுனால இந்த யூதர்கள் என்ன ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்த்ததினால் இந்த யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக அநேக உபத்திரவங்களை கொடுத்தார். ஆகவே புறஜாதிகள் அதை கேள்விப்பட்டு இப்பொழுது பவுல் நிமித்தம் என்ன செய்யறாங்க? சோர்ந்து போறாங்க. ஐயோ, எங்களுக்காக இவர் என்ன செய்யறார்? இவ்வளவு பாடுகளை உபத்திரவங்களை அவர் அனுபவிக்கிறார் என்று அவர்கள் நினைக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க? புறஜாதியார் சோர்ந்து போகிறவர்களா இருக்காங்க. இப்போ உபத்திரவங்கள் அது நாம அனுபவிச்சாலும் சரி, நம்மை சார்ந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உடனடியாக என்ன வருகிறது? நமக்கு சோர்வு வருகிறது. ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. உபத்திரவங்கள் என்னவா மாறுமா? மகிமையாக மாறும். மகிமையாக. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறேன் நமக்கு என்று சொல்லப்படுது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அப்போ மகிமை அடைய வேண்டும் என்றால் என்ன வரணும்? அங்கே பாடுகள், உபத்திரவங்கள் வரும். அப்ப அந்த உபத்திரவங்கள் நாம் பொறுமையா இருப்போம் என்றால் ஒரு பெரிய மகிமை இருக்கு. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம் என்றால் நாம் உபத்திரவங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி அடுத்து குறிப்புக்கு போறேன். எபிரேயர் 12:5, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம தவறு இழைக்கும் போது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சிட்சையை நாம சகிக்கும் போது என்ன வருது? சோர்வு வருகிறது. நமக்கே தெரியும் இது சிட்சையா என்ன என்பது. அப்போ சிட்சை நமக்கு வரும்போது நமக்கு என்ன வருகிறது? சோர்வு வருகிறது. ஆகவே இந்த காரியங்கள் 5 காரியங்களை நான் சொன்ன நினைக்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் நமக்கு சோர்வுகளை உருவாக்குகிறது. முதல்ல நான் சொன்னேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக, உபாகமத்தின் புஸ்தகம் 8:18 வசனம். உபாகமம் 8:18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தமது உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். மூன்றாவதாக நான் சொல்லுகிற காரியம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவரே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறது இல்ல, நமக்கு ஞானத்தையும் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்து அந்த தாளந்துகள், ஞானத்தை, திறமையை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அவர் தான் என்ன செய்கிறார்? வழங்குகிறவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கின்றவராயிருக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதை நம்பி நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனையே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி, ஆண்டவரே இதை குறித்து சொல்லியிருக்கிறீங்க, நீங்க தான் இதை கொடுக்கிறவர், நீர் தான் வாய்க்க செய்கிற தேவனாக காணப்படுகிறேன். வாய்க்க செய்ய என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில எல்லாம் முடிந்து போன தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் வந்திருக்கிறது. ஆனால் முடிந்து போன நேரங்களிலே தேவன் திரும்பவுமாக கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறதை நான் பல முறை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கியிருக்கேன். இங்க இருக்கிற சொல்லுகிற சாட்சி சொல்லணும்னா எல்லாரும் சொல்லுவீங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை. நேற்றைய தினத்துல இந்த செய்தியை கிளாஸுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு 10 மணிக்கு பைபிள் எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே என் இருதயத்துல, என் மண்டையில, என்னுடைய நினைவுகள்ல ஒரு வசனம் கூட இல்ல ஆண்டவரே, எல்லாம் பிளாங்கா இருக்கு ஆண்டவரே, நான் என்ன நாளைக்கு செய்தியை கொடுக்க போகிறேன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறேன்.
உடனடியாக இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்க. அப்போ அதை அந்த அந்த நினைவை கொடுக்கின்றவரே தேவன் தான். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக நம்ம நினைக்கலாம், நான் படித்திருக்கிறேன் ஆகவே நான் சம்பாதிக்கிறேன், அல்லது சில சில மனிதர்கள் அறிமுகம் எனக்கு இருக்கிறது ஆகவே இந்த தொழிலை நான் செய்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, அது ஊழியமா இருந்தாலும் அது பிரசங்கமா இருந்தாலும் அது நீங்கள் எதை செய்தாலும் நான் சொல்ற காரியம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை யார் தான் கொடுக்கிறா? ஆண்டவர் தான் கொடுக்கின்றார். பாருங்க, நேற்றைக்கு நான் அனுபவித்து சொல்லுகிறேன். எல்லாமே பேசிட்டது போல இருக்குது, எதை பார்த்தாலும் எல்லாம் பேசினது போல இருக்கு. புதிய காரியங்களை நான் சொல்ல வேண்டுமே ஆண்டவரே, இன்னும் நாங்க பிரசங்கிக்காத எத்தனையோ வார்த்தைகள் வேதத்தை இருக்கிறதே ஆண்டவரே என்று ஒரு இருதயத்துல ஒரு வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு செய்தியை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய துறையில நீங்கள் சம்பாதிக்கத்தக்கதான பலனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு கொடுக்கிறவராய். ஆண்டவரை பார்த்து இந்த பலனை தாங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை என்ன செய்கிறார்? ஆமா, அதனால்தான் சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அதிகாலையில் எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நினைங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி என்று சொல்கிறார். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை என்ன செய்கிறார்? உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக 4வதாக 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57. அடுத்தது என்ன கொடுக்கிறாரா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்? ஆமா, ஜெயம் கொடுக்கிற தேவன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனத்தை வாசிக்க முடியுமா? மரணமே உன் கூரங்கே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணத்தின் மேல் இருக்கிற எல்லாத்தையும் கூட ஜெயிச்சிடலாம், ஆனா எதை ஜெயிக்க முடியல? மரணத்தை யாரால என்ன செய்ய முடியல? ஜெயிக்கவே முடியாது. நான் ஏன் அந்த வார்த்தை எடுத்தேன்னா, மரணத்தை ஒருத்தர் ஜெயிச்சுட்டான்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆகவே மறுபடியும் வாசிங்க அந்த இடத்த. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற. அப்ப மரணத்தின் மேலே இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம இந்த பூமியில மரித்தாலும் ஆண்டவர் வரும்போது இந்த அற்பமான சரீரம் என்ன செய்யும்? மறுரூபமாகப்படும். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்களாம்? முதலாவது எழுந்து பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு என்று நாம் படிக்கிறோம். அப்ப மரணத்தின் மேலேயே ஆண்டவரால் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? ஜெயம் கொடுக்கணும். அப்ப மற்ற பிரச்சனைகள்ல நீங்களே வச்சுப்பாங்க. மற்ற பிரச்சனைகள்ல அதுதான் இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை. இன்றைக்கு பாருங்க, எந்த தெருவுல நீங்க இப்ப காலையில வண்டியில போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஷாமியானா அங்க போட்டிருப்பாங்க. கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அப்படியே சோகத்தோடு வேதனையோடு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த பிரிவு என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணத்தையே தேவன் என்ன செய்கிறார்? ஜெயமாக மாற்றுகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்ற எல்லா காரியங்களையும் கூட தேவன் நமக்கு வெற்றிகளை என்ன செய்கிறார்? கொடுக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். இன்னொரு இடத்துல கூட நான் இப்படி படித்தேன். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 ஆமா, எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புனா நான் பழி வாங்க மாட்டேன்பா. யாரு? தேவனே எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு. ஆமா, இதை நான் இப்படி சொல்லுவேன். சத்துருக்களின் மேல் ஒரு ஜெயத்தை நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு யாரும் சத்துருவல்ல, பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், இவைகளின் மேல் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கின்ற, ஜெயத்தை கொடுக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஒரு நல்ல ஆண்டவர் இல்ல? ஆமா, ஜெயத்தை கொடுக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். அடுத்து இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. இன்னும் 3 காரியங்களை சொல்லணும். ஆகவே இந்த குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்க, நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யாக்கோபு 1:5.
அப்பொழுது அவனுக்கு கொடுக்க. அப்ப இங்க அடுத்த குறிப்பு, ஞானத்தை கொடுக்கின்ற தேவனாய். ஏன்னா அவர்தான் ஞானம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா. இயேசுதாங்க ஞானம். வானங்களை ஞானமா என்ன செஞ்சிருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அவர்தான் ஞானம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாராம். சாலமோன் சேபா தேசத்து ராஜஸ்ரீ அவருடைய ஞானத்தை கேட்டு தூர தேசத்துல இருந்து வந்தாலும் திரளான அறிஞர்கள் எல்லாம் சாலமோன் கிட்ட கேட்க வந்தாங்க. ஒரே ஒரு காரியம், தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கார். நீதிமொழிகளை நினைக்கிறேன், அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இருக்கிற ஒவ்வொருவரும் நமக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் என்ன செய்கிறாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன் ஞானம். அடிக்கடி வேதத்துல படிக்கும் போது தானியேல், யோசேப்பு, தாவீதெல்லாம் படிக்கும் போது அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்தாங்க? காணப்படும். ஞானம் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமா, நன்றாய் புரியுது. அதனால அடிக்கடி நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கு, எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தே விட்டேன் என்று நினைச்சிடாதீங்க. இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமா இருக்கு. அதான் உலகத்தான் சொல்லுவான், கற்றது கைமண் அல்லவா, கல்லாதது உலக அளவு என்று சொல்ற. ஆகவே தேவனே ஞானத்தை கொடுக்கின்றவரா இருக்கிறார். ஆகவே நம்ம தினந்தோறும் இதை கேட்கணும். ஆண்டவரே ஞானத்தை என்ன செய்யுங்க, கொடுங்க என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக 136 சங்கீதம் 25வது வசனம். 136 25. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. அடுத்தது என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரத்தை கொடுக்கின்றார். இங்க இடத்துல ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நான் இதை எப்படி விரும்புகிறேன், எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், நம்முடைய இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். ஆகாரம் மட்டும் இருந்தா உயிர் வாழ்ந்துட முடிஞ்சிருமா? முடியாது. சரீரத்துக்கு வஸ்திரம் தேவை, தங்குவதற்கு வீடு தேவை, ஆரோக்கியம் தேவை. இவைகள்லாம் இருந்தாதான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆகவே மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும். அப்ப பாருங்க, நமக்கு மாத்திரம் இல்லையா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன செய்யறாராம். ஆமா, எதெல்லாம் மாம்ச தேகம் மாம்சம் இருக்குதோ, ஏனென்றால் மாம்சம் எல்லாத்தையும் உருவாக்குகிறதே யார் தான்? சிருஷ்டிக்கிறதே தேவன். அப்ப எதையெல்லாம் தான் சிருஷ்டித்தாரோ அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆகாரத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய். நம்மளே பாருங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளை அது அழுகிறதுக்கு முன்னாடி ஆகாரத்தை என்ன செய்யறோம்? நம்ம கொடுக்கிறவளா இருக்கிறோம். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றவளா இருக்கும். ஆகாரத்தை மட்டுமா கொடுக்கிறோம்? வஸ்திரத்தை கொடுக்கிறோம், கல்வியை கொடுக்கிறோம். எதெல்லாம் அதுக்கு தேவையோ இந்த பூமியில அது வாழ்வதற்கு அத்தனையும் நாம் அவைகளுக்கு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரும் மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும். ரொம்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நம்ம வீட்டாருக்கு மட்டும் கொடுப்போம், நம்ம விரும்பினவர்களுக்கு மட்டும் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும். போறப்போ சிலர் எல்லாம் நான் வெளியில பார்க்கும்போது இந்த நாய்களுக்கு எல்லாம் பிஸ்கட் போட்டுட்டு போறோம், பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் செய்யறோமான்னு தெரியல. ஆனா தேவன் பாருங்க, ஒரு நாள் அவங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட் போடலாம், அவ்வளவுதான். ஆனால் மீதி எல்லா நேரங்களும் அவைகளை போஷிக்கிற தேவனாக இருக்கிற மாம்ச தேவுக்கும் உள்ள யாவுக்கும் என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3:6-7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவன். இது வளர்ச்சியை கொடுக்கிற தேவன். ஒரு விதை விதைச்சாச்சு, நாளுக்கு நாள் அது என்ன செய்கிறது? வளருகிறதாக இருக்கு, வளருது. அதான் சொல்ல, தேவனே விளைய செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லிட்டேன். அதனால இத நான் வளர்ச்சியை கொடுக்கிறவர், விருத்தியை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சிகளையும் விருத்திகளையும் என்லார்ஜ்மெண்ட், விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க இருக்கிற நிலையில அல்ல, இந்த வருடம் இருக்கிற நிலையில அடுத்த வருடங்கள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? விருத்தி அடைய, வளர்ச்சி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். இப்போ என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கின்றார் என்று சொன்னேன். 7 குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு முதலாவது என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். நாம் எப்போது தாழ்மையா இருக்கணும். 2வது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன்
கொடுக்கின்றவராக இருக்கிறார். மூன்றாவது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுக்கிறார். நான்காவதாக சொல்லுகிறேன், ஜெயம் கொடுக்கின்ற தேவன், வெற்றிகளை கொடுக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். அடுத்தது, ஞானத்தை கொடுக்கின்ற தேவன் என்று சொல்லுகிறேன். ஆகாரத்தை கொடுக்கின்ற தேவன் என்று சொல்லுகிறேன். அடுத்தது, வளர்ச்சியை விருத்தியடைய செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி இவனமாக சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவனை ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி மாத்திரம் நம்ம முடிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் கரங்களை வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே இவைகளெல்லாம் கொடுக்கிறேன்னு நீங்க இந்த காலைவேளை வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. அதுவும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவனா இருக்கிறேன். ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், விருத்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறேன். ஞானத்தை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறேன். கிருபையை கொடுக்கிற தேவனாய், சோர்ந்து போகிற நேரங்களிலே எனக்கு பலன் கொடுக்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஐயா. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை ஒப்பு கொடுக்க. இந்த காலை வேளையில உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. இந்த மாதம் முழுவதும் நிறைவாக ஆண்டவரே சம்பூர்ணமாய் என்னை நடத்தும்படி, என் குடும்பத்தை நடத்தும்படி, என் சபை மக்களை நினைத்து நடத்தும்படி இந்த காலை வேளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர். எங்கள் குறைவுகளை நிறைவாக்க முடத்திலே வல்லமை இருக்கிறது. நாங்கள் நம்புகிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான்களை அல்ல ஆண்டவரே, நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தை அல்ல, இந்த உலகத்தை அல்ல, மனிதர்களை அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த காலை வேளை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் தந்த இந்த ஆண்டவரே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சில நிமிடங்கள் நம்மை பாட துதிக்க உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சில நிமிடங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே சத்தியங்களை, உண்மைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவர் நீர் எங்களோடு பேசினுடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று நாங்கள் ஆண்டவரே படித்தோம். இந்த காலையில நின்று கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அனுபவிக்க வேண்டிய, இந்த பூமியிலே வாழ்நாளிலே ஆண்டவர் நீர் கொடுக்கின்ற வாழ்நாட்களிலே அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் சம்பூர்ணமாய் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சம்பூர்ணமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வரும் காலங்களிலே ஆண்டவரே கர்த்தர் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான கிரியைகளை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய நல்ல சரீர சுகத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன், குறைவில்லாமல் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்பு. மறுபடியும் காணும் வரைக்கும் உடைய மாறாத கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தும் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் அளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.